இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம
நாமம் இயேசு கிறிஸ்து. இந்த பாட்டு பாட போகிறோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்தி அந்த பாடலுக்கு பிறகு நம்ம ஆராதனைக்கு செல்லலாம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு.
உண்டப்பா. உங்க நாமத்துல ரட்சிப்பு உண்டப்பா. நிகரவலது ஷரவலவலமோ, நிகரவலது ஷரவலவலமோ. எளிமையான உங்களை தெரிந்தெடுத்து பராக்கிரமசாலிகளை ஆளுகை தந்தது அவருடைய நாமம் அல்லவா, அவருடைய நாமம் அல்லவா. எங்களுடைய நாமத்தின் நிமித்தம், எங்களுடைய நீதி நிமித்தம் நான் உங்களை தெரிந்து கொண்டு என்னுடைய சொந்த ஜனமாய் மாற்றினேன் என்று சொன்னாரே. என்னுடைய நாமத்தின் நிமித்தம் உன்னை நீதியின் பாதையில நடத்துவேன் என்று சொன்னாரே. ரிஷரவலதி கரவலவலமோ, ரிஷரவலதி கரவலவலமோ. நீங்க நினைக்கலாம், நம்மளுடைய இருள போன்ற ஒரு பள்ளத்தாக்குல நடந்து வருகிறேன், நான் ஒரு இருளுள்ள பள்ளத்தாக்குல நடந்து வருகிறேன். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு செம்மையான பாதையில நடத்துவேன், ஒரு நீதியின் பாதையில நடத்துவேன். என் நாமத்தின் நிமித்தம் உன்னை நான் கரை சேர்ப்பேன், உன்னை நான் கரை சேர்ப்பேன். கரையை தெரியும் நீங்க நினைக்கலாம். தேவன் சொல்லுகிறார், கரம் பிடித்தவர்களை கரை சேர்க்க உண்மையுள்ளவர், கரம் பிடித்தவர்களை கரை சேர்க்க உண்மையுள்ளவர். ரிக்கரவலது ரிஷனமனமனமோ, ரிக்கரவலது ரிஷனமனமனமோ. நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரை உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் அவர் அல்லவா. ரிக்கரவலது ரிஷனமனமனமோ. அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் வரை அந்த நாமத்தின் நிமித்தம் உங்களை நீதியின் பாதையிலும் சத்தியத்தின் பாதையிலும் அவர் நடத்த உண்மையுள்ளவர். ரிக்கரவலது ரிஷனமனமனமோ, ரிக்கரவலது ரிஷனமனமனமோ. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி. அவர் வல்லமைக்கு சொந்தக்காரர், அவர் வல்லமைக்கு சொந்தக்காரர். எல்லாரும் தேவ சமூகத்துல எழுந்து நிற்போமா. விழுந்து போன சாத்தானுக்கு வல்லமை கிடையாது, அவருடைய கிரியைகளுக்கு வல்லமை கிடையாது. அவன் விழுந்து போனவன், அவன் தோற்கடிக்கப்பட்டவன். தேவ நாமத்திற்கு வல்லமை உண்டு, தேவ நாமத்திற்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமை ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி வரும் பொழுது உங்களை கொண்டு அந்த வல்லமை வெளிப்படும். உங்களின் மேலிருந்த தேவ மகிமை வெளிப்படும். அந்த வல்லமை பெரிய காரியங்களை செய்யும். எல்லா கஷ்டங்களை மாற்றும்படி, எல்லா நோய்களை நீக்கும்படி, எல்லா பிரச்சனைகளை மாற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களின் மூலமாக இங்க வெளிப்படுவா. ரிஷனவலது கரவலவலமோ, ரிஷனவலவலமோ. கொஞ்சாலிக்க வருபவனுக்கு இல்ல வல்லமை, மந்திரமோ செய்வினையோ அதற்கேது வல்லமை. கொஞ்சாலிக்க வருபவனுக்கு இல்ல வல்லமை, மந்திரமோ செய்வினையோ அதற்கேது வல்லமை. விழுந்து போன தூதனுக்கு இல்ல வல்லமை, தோற்று போன சாத்தானுக்கு ஏது வல்லமை. விழுந்து போன தூதனுக்கு இல்ல
நீங்க ஒருத்தங்க குறித்து மற்றவர்களை ஈஸியா நீங்க நியாயம் தீர்க்கிறீங்க. தேவன் சொல்லுகிறார், உன் காரியத்தை அறிந்திருக்கிறேன். நீ யாரை குறிச்சு நம்ம நியாயம் தீர்க்கிறோமோ அந்த காரியத்தினால நீங்க நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஒருவேளை தேவன் உங்களோடு பேசுவாரே, ஆனால் மற்றவர்களை கை காட்டுவதை விட்டு விட்டு தேவன் உங்களுக்கு என்ன சொல்றார், தேவன் சொன்ன வார்த்தைக்கு தேவ ஜனமே நீங்க கீழ்ப்படுத்திருக்கிறீர்களா? தேவனுடைய வருகை சமீபித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் உங்கள் மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரே, தேவன் உங்கள் மேல ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறாரே. அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படுகிற தரிசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா நீங்க இருக்கிறீர்களா? அல்லையோ நாவை போல வழிமாறி போய் கொண்டிருக்கிறீர்களா? எந்த மட்டும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி 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 ஓடுவீர்கள். வாலிப ஜனமே, தேவ ஜனமே, தேவ சத்தத்திற்கு இந்த வேலை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியம் பெரிதா இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியம் மிகவும் பெரியது. ரிஷனமலதுரி கனமலமலமு, ரிஷனதுரி கனமலதுரி ஷனமலமலமு. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னதை நம்பி ஆபிரகாம் செஞ்சது நிமித்தம் ஆபிரகாம் இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் விசுவாசிகளுக்கு தகப்பனானார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற தேவ ஜனமே, அவர் உங்களுக்கு சொன்னதை செய்வார். உங்களை ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தாயாக மாற்றும்படி, உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்யும்படி கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் நம்பி வந்திருப்பீர்களே, ஆனால் அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுத்திருப்பீர்களே, ஆனால் அவர் உங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். இது கர்த்தருடைய வாய் சொல்லிச்சு, அது கர்த்தருடைய வாய் சொல்லிச்சு, அது அவர் நிறைவேற்றுவார். ஷரவலதுரி கரவலவலமு, ரிஷனதுரி கரவலவலமு. இந்த வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஒரு விஷயம் உள்ளத்திலே கையை வைத்து கரத்திற்கு நேராக உங்கள் கைகளை ஏறெடுத்து, ஆவியானவரே, உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும் அப்பா. உங்கள் சித்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும் அப்பா. இந்த நாளை கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தீங்க, எங்க அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தீங்க. எத்தனையோ பாவத்துல மருந்து கொண்டிருக்கிற ஜனத்திற்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நாங்கள் என்ன செய்யட்டும் அப்பா, நாங்கள் என்ன செய்யட்டும் அப்பா? எங்களுக்கு விடுதலை தரும் பொழுது நாங்கள் சொன்னோம், உமக்காகவே வாழ்வோம், உமக்காகவே ஓடுவோம். இந்த ஜீவன் உமக்குரியது, இந்த உடல் உமக்குரியது நீங்க ஒப்பு கொடுத்தீங்க. இந்த நாள தேவன் கேட்கிறார், அந்த ஜீவன் என்னுடையது, அந்த உடல் என்னுடையது, அதை இடத்திற்கு திருப்பி தந்துவிடு. நான் உன்னை பயன்படுத்தட்டும், நான் உன்னை பயன்படுத்தட்டும், நான் உன்னை பயன்படுத்தட்டும். ரிஷனமலதுரி கரமலதுரி ஷரமலமலமு, ரிக்கனமலதுரி ஷரமலமு. நீங்க உண்மையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த தேவனுடைய பிரசன்னம் உங்க கரங்கள் அமர்கிறது உங்களால காண முடியும். அந்த கரத்தை தேவன் பிடிக்கிறது உங்களால உணர முடியும். அவர் ஆவியானவர், அவர் உங்கள் கரத்தை பிடிக்கிறது உங்களால நிச்சயமாக உணர முடியும். அந்த கரம் உங்களை பிடிக்கும் பொழுது அந்த பிரசன்னம், அந்த அபிஷேகம் உங்களை ஆளுகை செய்யும். அது வரைக்கும் நீங்க ஒப்பு கொடுங்க, அது வரைக்கும் தேவன் உங்களை ஞாபகப்படுத்துகிற காரியங்களை ஒப்பு கொடுங்க. யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். இது நீங்களும் தேவனும் பேசுகிற நேரம், இது தேவன் உங்களோடு பேசுகிற நேரம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நான் வந்து நிற்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை கட்டளையிடுகிறேன். உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு நேராக இந்த நாளை திருப்புங்க, இந்த நாளை தேவனுக்கு நேராக திருப்புங்க, இந்த நாளை தேவனுக்கு நேராக திருப்புங்க. எதற்காக பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எதற்காக பாடுகளை சந்திக்கிறோம்? தேவன் ஓடுகிற ஓட்டத்தில் தான் நீங்க இருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தில் தான் நீங்க நிற்கிறீங்களா? தேவனோடு பேசுங்க, தேவனோடு பேசுங்க. அவர் உங்கள் கரத்தை பிடிக்கட்டும், அவர் உங்கள் கரத்தை பிடிக்கட்டும். ரிஷனமலமலமலமு, ரிக்கனமலதுரி ஷனமலமலமலமு, ரிக்கனமலதுரி ஷனமலமலமலமு. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுப்பா. ரிக்கனமலதுரி ஷனமலமலமு, ரிக்கனமலதுரி ஷனமலமலமலமு. அவர் உங்கள் கரத்தை பிடித்து நடத்தட்டுமே, அவர் உங்கள் கரத்தை பிடித்து நடத்தட்டுமே. ரிக்கனமலதுரி ஷனமலமலமலமு, ரிக்கனமலதுரி ஷனமலமலமலமு, ரிக்கனமலதுரி ஷனமலமலமு, ரிக்கனமலதுரி ஷனமலமு. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசப்பா. உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி இயேசப்பா. மனசுக்கிறேன்
ஜீவனை தந்த எங்க தேவரை நாங்கள் நேசிக்கிறேன் சப்பா. எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருந்தோம், எங்கள் மீறுதல்களை நீங்கள் அறிந்திருந்தோம். எங்களை பாவியேற்று எங்களை தள்ளிவிடாமல் எங்கள் அழைத்த தெய்வமே நாங்கள் முழு மனதாக நேசிக்கிறேன் சப்பா. இந்த உலகம் எங்களை ஏற்றுக்கொள்ளாத பொழுதும் நீர் எங்களை நேற்று கொண்டீரே. அம்மேடப்பா அந்த அன்பை நாங்கள் நினைக்கிறோம், அந்த அன்பை நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் தகப்பனா இருந்தீரே, நல்ல தாயாக இருந்தீரே. நாங்கள் சோர்ந்து போகும்பொழுதெல்லாம் எங்களை தட்டி எடுத்து தூக்கி நிறுத்தினீரே. நாங்கள் வழி மாறி போகும் பொழுதெல்லாம் இதுவே வழி என்று எங்களை காண்பித்தீரே. அம்மே நம்முடைய வல்லமை எங்க மத்தியில விளங்க பண்ணினீரே. இதற்கு மேலாக எங்களுக்கு என்ன வேண்டும் ஆண்டவரே? உம்மை நேசிக்கிறோம் அப்பா, உம்மை நேசிக்கிறோம் இயேசப்பா, உம்மை நேசிக்கிறோம் இயேசப்பா, உம்மை நேசிக்கிறோம் இயேசப்பா. இந்த உலகத்தை காட்டிலும் எங்களுக்கு கொடுத்த எல்லா காரியங்களை காட்டிலும் உம்மை நேசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நேசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நேசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. பரலோக பிதாவே உம்மை நேசிக்கிறோம், எங்கள் மீட்பரே உம்மை நேசிக்கிறோம். ரிஷரமனதுரி கரவலவலமோ, ரிஷரமனதுரி கரவலவலமோ. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எங்க மத்தியில் இறங்கி வந்த தெய்வமே உமக்கு நன்றி. எங்களோடு பேசுகிற தெய்வமே உமக்கு நன்றி. எங்கள் காரியங்கள் எல்லாம் பொருட்படுத்தி கொண்டமைக்கு நன்றி. அம்மே நேசப்பா, நீர் எங்களை நேசித்தது நிமித்தம், நீர் எங்கள் மேல் அன்பு வைத்தது நிமித்தம், உங்களுடைய பிரியத்தை எங்கள் மேல விளங்க பண்ணினீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. எல்லா தடைகளையும் இந்த நாளை உடைத்தெறிந்ததற்காக நன்றி. அம்மே நேசப்பா, எங்களுக்கு நன்றி உண்டாகும்படிக்கு ஆவியானவர் எங்கள் கருத்தை பிடித்திருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை உங்களுடைய கருத்துல தருகிறோம் அப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்யும் அப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்யும் அப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்யும் அப்பா. எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. எங்கள் கண்ணீர் யாவையும் பிடித்த தெய்வமே உமக்கு நன்றி. எங்களுடைய கரங்களில பொறுத்தமைக்காக நன்றி. ஒரு விடுதலை எங்கள் வாழ்வில தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார்,
ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு மனவாட்டிகளா இந்த நாளை தெரிந்தெடுத்து எங்களை பரிசுத்தப்படுத்தவைக்காக உமக்கு நன்றி. பரம எருசலேமா எங்கள் மத்தியில் இறங்கி வந்தவைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்ணீர் ஆவியும் இந்த நாளை துரத்தி ஆமேனேசப்பா இந்த நாளை எங்களுக்குள்ள இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை எடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீதமுள்ள பகுதிகளை தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யும். உங்களுடைய நாமம்